ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 300. இதில் குரு, சாது, சாஸ்திரங்களும் மற்றும் மற்ற மதத்தினரும் ஜப யோகாவை பற்றி கூறுவதை கவனிப்போம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் புராணங்கள், உபனிஷத்துக்கள் இவற்றில் ஜப யோகத்தை வலியுறுத்தி பல சான்றுகள் இருக்கின்றன. பகவத்கீதை 9.14 பக்தர்கள் எந்த நேரமும் என் கீர்த்தனையை பாடி உறுதியுடன் என்னை இடையராது வழிபடுகின்றார்கள் என முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். பக்தர்கள் விரும்பும் யோகம் பகவானின் நாமம் பாடும் ஜப யோகமே ஆகும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் 12.52 சத்திய யுகத்தில் விஷ்ணுவை தியானிப்பதாலும், திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும், துவாபர யுகத்தில் கோவில் வழிபாடு செய்வதாலும் பெறக்கூடிய அனைத்து பலன்களையும் கலியுகத்தில் ஹரிநாமத்தை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் எனவும், கலியுகத்தில் ஒரே வழி ஹரிநாமமே என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் 12.3.5 இந்த கலியுகம் முழுவதும் குறைபாடுகள் நிரம்பியதாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன. இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபம் செய்வதாலேயே ஒருவர் இந்த ஜட உலக பந்தங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக உலகை அடையலாம் என கூறுகின்றது. கலியுகத்தில் முக்தி பாதை ஹரே கிருஷ்ண மகா மந்திரமே என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் 3.33.6 நாயை தின்னும் சண்டாள குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் பகவான் திருநாமத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்தாலோ, பகவானின் நாமத்தை ஜபம் செய்தாலோ, அவருடைய லீலைகளை கேட்டாலோ, அவருக்கு வணக்கம் செலுத்தினாலோ அல்லது நினைத்தாலோ ஒருவர் உடனே வேத யாகங்களை செய்யும் தகுதியை பெறுகிறார் என கூறுகின்றது. ஹரிநாமம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை உறுதி செய்கின்றது. கலி சந்திரன உபனிஷதம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே என்ற 16 வார்த்தைகளை கொண்ட இந்த மந்திரம் கலியின் கேடுகளை எதிர்த்து அளிக்கும் சக்தி வாய்ந்தது என கூறி ஹரிநாமமே கலியின் கேடுகளை அளிக்கும் என்பதை உறுதி செய்கின்றது. பிருகன் நாரதிய புராணத்தில் ஹரிநாமம் இந்த கலியுகத்தில் நற்கதி அடைய இதைவிட வேறு வழி கிடையாது என கூறப்படுகின்றது. கலியுக கதி ஹரிநாம மட்டுமே, வேறு வழி கிடையாது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. நாரத பஞ்ச ராத்ராவில் கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசன காண்டம் என்ற 3 வகை வேத முறைகள், வேத மந்திரங்கள், தேவர்களை வழிபடும் முறைகள் ஆகிய அனைத்து வேதங்களின் சாரமும் ஹரே கிருஷ்ணா என்கிற 8 அட்சரத்தில் அடங்கி உள்ளன என கூறப்படுகின்றது. சர்வ வேதங்களின் சாரமும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரமே என்பதை உறுதிப்படுத்துகின்றது. கருட புராணத்தில் ஒரு சிங்கம் கர்ச்சிக்கும் போது சிறு விலங்குகள் பயந்து ஓடுவது போன்று பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை அனாதரவான நிலையிலோ விருப்பம் இல்லாமலோ எப்படி உச்சரித்தாலும் ஒருவருடைய பாவ விளைவுகள் உடனே அவரை விட்டுவிட்டு நீங்குகின்றன என கூறப்படுகின்றது. சர்வ பாவ நிவாரணி பகவானின் நாமமே என்பதை உறுதிப்படுத்துகின்றது. பத்ம புராணத்தில் பிருகத் விஷ்ணு சகஸ்ரநாம சோத்ரா 72.335 சிவபெருமான் பார்வதி தேவியிடம் நான் ராமா என்ற புனித திருநாமத்தை உச்சரித்து அந்த ஒளியில் ஆனந்தம் அடைகின்றேன். இந்த
புனித ராம நாமம் 1000 விஷ்ணு நாமங்களுக்கு சமமானதாகும் என கூறுவது விஷ்ணு நாமத்திலும் ராமநாம உயர்வை விளக்குகின்றது. பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் விஷ்ணுவின் 1000 நாமங்களை 3 முறை உச்சரிப்பதால் பெறக்கூடிய புண்ணியத்தை கிருஷ்ணரின் திருநாமத்தை ஒரு முறை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் என கூறுவது ராமநாமத்திலும் கிருஷ்ண நாமத்தின் உயர்வை உறுதிப்படுத்துகின்றது. இது மட்டும் இல்லாமல் மற்ற மதங்களில் ஜப யோகாவை பற்றி கூறுவதை காண்போம். ஆம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மற்றும் புத்த மதங்களிலும் பகவானின் நாமங்களை உச்சரிக்கும் ஜபயோகம் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வந்து இருக்கின்றன. இன்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் ரோசரி மணி மாலையில் இறைவனின் பெயரை உச்சரிப்பதும், முஸ்லீம்கள் அல்லாவின் திருப்பெயர்களை தங்கள் திருமணி மாலையில் ஜபமாக சொல்வதும் வழக்கத்தில் காணலாம். ஜப யோகத்தை ஆதரித்து கிறிஸ்தவ மதம் கூறுவதை காண்போம். ரோமன்ஸ் 10:13 புனித பால் தேவனின் திருப்பெயரை கூறி அழைக்கும் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள் என பகவானின் நாமம் பக்தனுக்கு பெரும் பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்துகின்றார். சால்ம்ஸ் 133:3 அரசர் டேவிட் கூறுகின்றார், சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரை தேவரின் திருப்பெயர் உயர்த்தப்பட வேண்டும் என உணர்வு இருக்கும் நேரம் எல்லாம் உன்னதமானவரின் பெயர் கூறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஜப யோகத்தை ஆதரித்து இஸ்லாம் கூறுவது என்ன என்பதை காண்போம். குர்ஆனில் 87:1 உன்னுடைய மிக உயர்வான இறைவனின் நாமத்தை துதிபாடு என்றும், 87:2 உன்னுடைய தேவனின் நாமத்தை எல்லாவற்றிலும் உயர்வாக துதிபாடு என்றும், 69:52 உன்னுடைய எல்லையற்ற இறைவனின் நாமத்தை ஜபிப்பாயாக என்றும் கூறுகின்றது. இறைவனின் நாமம் எல்லாவற்றையும் விட உயர்வானது, அதுவே துதி பாடுவதில் முதன்மை ஆனதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. குர்ஆனில் 7:180 மிக அழகிய நாமங்கள் அல்லாவிற்கே உரியது, அவற்றால் அவரை அழையுங்கள் என்பதும் பகவான் நாமத்தின் மகிமை கூறப்பட்டு இருக்கின்றது. குர்ஆன் 76:26 ஆகையால் இரவு முழுவதும் அவரை துதியுங்கள் என்றும், 33:42 மேலும் காலையும் மாலையும் அவரை துதிபாடுங்கள் என்றும் கூறுகின்றது. இறைவனின் பெயர் அல்லும் பகலும் ஜபிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஜப யோகத்தை ஆதரித்து புத்த மதம் கூறுவது என்ன என்பதை காண்போம். அமித பிக்ஷா உறுதிகள் 18 புத்தர் யார் யார் நேர்மையுடன் என்னுடைய பெயர்களை உச்சரிக்கின்றார்களோ அவர்கள் இறப்பிற்கு பின்பு என்னிடம் வருவார்கள், நான் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் என நாம ஜபம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவதை உறுதிப்படுத்துகின்றார். கடைசியாக மகா மந்திர ஜப யோகத்தின் தனி சிறப்புகள் யாவை என்பதை கவனிப்போம். முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானது. 5 புலன்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட புலன்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈர்க்கப்படுமானால் மனமும் தானாகவே அதில் குவிய ஆரம்பிக்கும். உதாரணமாக, ஒருவர் ரேடியோவை விட டிவியில் அதிக ஈடுபாடு காட்டுவது இயல்பு. ஏனென்றால் டிவியில் பார்த்தல் கேட்டல் ஆகிய 2 புலன்களும் ஈர்க்கப்படுகின்றன. ஆனால் ரேடியோவில் கேட்கும் புலன் மட்டும் ஈர்க்கப்படுகின்றது. மகா மந்திர ஜப யோகாவில் வாய் பகவானின் திருநாமத்தை கூற, காது பகவான் நாமத்தை கேட்க, கைகள் துளசி மாலையை தொட, கண்கள் பகவான் திருவுருவை தரிசனம் செய்ய, மூக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்கள் மற்றும் அகர்பத்தி இவற்றின் மனத்தை நுகர 5 புலன்களும் ஒரு சேர பகவானிடம் ஈர்க்கப்படுகின்றன. மேலும் பகவானிடம் ஈர்க்கப்படும் இந்த சுவை வேறு எல்லா சுவைகளையும் விட மிக உயர்வான சுவை. ஆகையால் நிரந்தரமாக மனம் பகவான் கிருஷ்ணரிடம் ஒன்றுகின்றது. இவ்வாறாக மகா மந்திர ஜபயோகம் முற்றிலும் விஞ்ஞான பூர்வம் ஆனது. தற்சமயம் நடக்கும்
கலியுகத்தின் தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டுமே. ஸ்ரீமத் பாகவதம் சத்திய யுகத்திற்கு தியானத்தையும், திரேதா யுகத்திற்கு யாகத்தையும், துவாபரா யுகத்திற்கு கோவில் வழிபாட்டையும், கலியுகத்திற்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் யுக தர்மங்களாக குறிப்பிட்டு இருக்கின்றன. அதாவது கலியுகத்தில் அதிக பலன் தரக்கூடியது மகா மந்திர ஜபம் ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.